கிருஷ்ணகிரியில் மழையின் காரணமாக கேஆர்பி அணையின் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக அணையின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. முழு கொள்ளளவானது 52 அடியிலிருந்து தற்பொழுது 50.25 அடியாக அதிகரித்துள்ளது. அணையில் வினாடிக்கு 1152 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. மழையின் காரணமாக நீர்நிலைகள் நிறைந்துள்ளதால் அங்குள்ள பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாஸ்கரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பாஸ்கரன், தற்பொழுது கேஆர்பி அணையில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. நிச்சயமாக, அதாவது கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்துள்ளது இப்பகுதி மக்களிடையே மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ள கிருஷ்ணகிரி நீர்த்தேக்க அணையை கேஆர்பி அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. மொத்த அணையின் அளவு 52 அடியாக உள்ள நிலையில் தற்பொழுது 50.25 அடியாக நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக அணைக்கு வினாடிக்கு 1152 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையில் இருந்து தற்பொழுது 652 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் மொத்தமாக 664 கன அடியாக உள்ளது. இந்த மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரியில் 75.0 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் தேன்கனிக்கோட்டை, ஓசூர், போச்சம்பள்ளி, ஊத்தங்கரை ஆகிய பகுதிகளில் கணிசமாக மழை பெய்துள்ளது. குறைந்தபட்சமாக சூளகிரியில் 4.0 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ள நிலையில் மாவட்டத்தில் மொத்தம் மழையின் அளவு 538.9 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. மேலும் சராசரி மழை அளவு பார்த்தீங்கன்னா 33.68 மில்லிமீட்டராக உள்ளது. இந்த மழையின் காரணமாக நீர்நிலைகள் மற்றும் கணிசமாக உயர்ந்துள்ள நிலையில் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பா பாத்தீங்கன்னா, விவசாயம் நிறைந்த இந்த பகுதியான விவசாய நிலங்களுக்கு இந்த நீர் ஓரளவு பயனுள்ள நிலையில் இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த மழையின் காரணமாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில நீர்நிலைகள் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகள் பூர்த்தியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து மழை நிலவரத்தை கண்காணித்து வருவதாகவும் தேவையான முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.